ஈஸ்டர். பாத்துக்கிறீங்களா? எங்காவது செத்துனாதான் பாத்துக்கிறோம். ஆமென். வருஷம் பெரியப்பா செத்துறாரு, அப்பா செத்துறாரு, அம்மா செத்துறாங்க. ஆனா அவர் உயிர்த்தெழுந்த நாள் ஒரே ஒருத்தர் தான். அவர் யாரு? ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. மரித்து வந்ததுதான். லாசர் கூட எழுந்தான். மரித்து மறுபடியும் எழுந்தான். வாலிபரும் மரித்து எழுந்தான். சில சொல்லுவாங்க பாட்டி கூட செத்துட்டு கிராமத்துல எழுந்துச்சு. ஆனா மறுபடியும் செத்துனாங்க. ஆண்டவர் நிறைவேற்ற பண்ணிட்டார். இனி மறைப்பதில்லை. அல்லேலூயா. இப்போது கூட வெளிப்படுத்தல் 1:18 வசனம். மரித்தேன் ஆயிலும் இதோ ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மரித்தேன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு மரித்த முதலாவது சொன்னது நீங்க பயப்படாதீங்க போதாங்க என்று சொன்னார். பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நான் மரித்து மூன்றாம் உயிர்த்தெழுவேன், கலிலேயாவில் நான் நீ காண வரலாம் என்று சொன்னார். யாருமே அதை கவனிக்கவில்லை. அல்லேலூயா. மரியாள் என்ன செய்கிறார்? யோவான் 20 அதிகாரங்களிலே 11, 12, 13 ஆமென். ஹalleluya. மரியாளும் மகதோன மரியாளும் யாக்கோபுடைய மரியாளும் சாலமோன் என்றவனும் 3 பேர் அந்த கல்லறைக்கு போயிருக்காங்க. ஹalleluya. மரியாள் வந்து கொண்டிருக்கிறார். அங்க தேவதூதர் பார்த்து சொல்றது என்ன? ஹalleluya. அங்க பார்த்தா இயேசு இடம் இயேசு கிறிஸ்து காணப்படவில்லை. ஹalleluya. அவர் அழுது கொண்டிருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு எங்கே என்று. ஹalleluya. எங்கே அவர்கள் எங்கு கொண்டு போனார்கள் என்று. இவர் போகும்போது கண்ணரை திறந்திருந்தது. ஹalleluya. அந்த நாளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது கண்ணரையே இயேசு சிலுவையில் தொங்குகிறார். அந்த 6 மணிக்குள்ள அடக்கம் பண்ணணும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜೀವ ಬಿಟ್ಟಿದ ನಂತರ ಸಂಜೆ 6 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಅವರನ್ನು ಅಡಕ ಮಾಡಬೇಕು. யோசேப்பு அந்த அரமனைக்கு போய் பிதற்றத்தை கேட்கிறார். இயேசுவை நாங்கள் அடக்கம் பண்ணபடியே கொண்டு போகிறோம். யோசேப்பನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಡಕ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆகட்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ಹಾಗೆ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕಳುಹಿಸಿದರು. பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாம் கூடி வந்து ಅವರು ಪರಿಸೇಯರು ಸದಸ್ಯರು ಅಲ್ಲಿ இருங்க இயேசு உயிரோடு இருக்குன்னு சொல்லி சொன்னார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾಗ ಹೇಳಿದ್ರು, நான் மரித்து 3ஆம் உயிர்த்தெழுவேன் என்று. ನಾನು ಸತ್ತು 3ನೇ ದಿನ ಎದ್ದು ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதனால நாங்கள் இந்த பந்தாபஸ்தம் பண்ணி இதை என்ன செய்வோம்னா கண்காணிப்போம். ನಾವು ಅದನ್ನ ತುಂಬಾ ಬಂದೋಬಸ್ತಾಗಿ ಅದನ್ನ ನೋಡಿ ಅದನ್ನ ನಾವು ಕಾಯ್ತಾ ಇರ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ரோமருக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு அங்க சேவகரை அங்க காவல் வைத்து அந்த கல்லறை பாத்தீங்களா இயேசுவுக்காக புது கல்லறை வைத்தாங்க. ರೋಮ್ ಅರಸರ ಹತ್ರ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವಾಗಿ ಬಂದ ಪರ್ಮಿಷನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ದೊಡ್ಡ ಕಲ್ಲನ್ನು
கல்லறை வைத்து புது கல்லறை வைத்து அங்க அந்த கல்லறை மூடி அதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப சீல் வச்சாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಕಲ್ಲಿನ ಸಮಾಧಿಯನ್ನು ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಗವರ್ನಮೆಂಟ್ ಬಂದು ಸೀಲ್ ಹೊಡಿತಾರೆ. ಆಮೆನ್. ಯೇಸು எப்படி போவார் என்று பார்க்கலாம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ಹೇಗೆ ಹೊರಗೆ ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕಾವಲುಗಾರರು ஓய்வு நாள் முடிந்த பிறகு ಸಬ್ಬತ್ ದಿನ ಮುಗಿದ ನಂತರ ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. ಜೀವಂತವಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. அந்த தேவன் ஆவியானவர் வரும்பொழுது நாவி கல்லை திறந்த கல்லினது ஆண்டவர் மரித்தவர் எழுந்து வந்தார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಬರುವಾಗ ಆ ಕಲ್ಲು ಹಾಗೆನೇ ಜರಿಕ್ಬಿಡುತ್ತೆ. ಆವಾಗ ಹೊರಗಡೆ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರ್ತಾರೆ. கல்லை தள்ளினார். ಕಲ್ಲನ್ನು ತಳ್ಳಿದರು. ஹalleluya. பிரியமானவர்களே, அந்த காலையில அதிகாலையில ಮುಂಚಾನೆ மரியா பார்த்து சொல்லுகிறார், ಮರಿಯಳು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, ஐயோ பெரிய விஷயம். ಅಯ್ಯೋ ನಿಮಗೆ ಗೊತ್ತ ವಿಷಯ. பேர் சீசருக்கு போய் சொல்லுகிறார், ಶಿಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತ. இயேசு கல்லறைக்குள்ள இல்ல. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவர் தரிசனத்தை நான் கண்டேன். ಅವರ ದರ್ಶನವನ್ನು ನಾನು ಕಂಡೆನು. அவர் பேசுவதை நான் கண்டேன், கேட்டேன். ಅವರು ಮಾತನಾಡುವುದನ್ನು ನಾನು ಕೇಳಿಸಿದ್ದೇನೆ. நீங்களும் போய் பாருங்கள் என்று சொல்லும்போது ನೀವು ಹೋಗಿ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಮರಿಯಳು ಹೇಳುವಾಗ அவங்க 2 பேர் ஓடி வருவதை பார்க்கிறோம். ಇಬ್ಬರು ಓಡಿ ಬರುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பேதுரு ஓடி வருகிறார், யோவான் ஓடி வருகிறார். ಪೇತ್ರನು ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ, ಯೋಹಾನನು ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ. ஆனாலும் யோவான் சிறுவயதானபடினாலே அவன் ஓட்டமாய் ஓடி அவன் முந்தி வந்தான். ஆனாலும் பேதுரு தான் முந்தி உள்ள போய் பார்த்தான். ಯೋಹಾನನು ಮುಂಚೆ ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ, ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ದು ಪೇತ್ರನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಾಣವನ್ನು ಬಿಟ್ಟರು, ಮೂರನೆಯ ದಿನ ಜೀವಂತವಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದರು. ಇವತ್ತಿಗೂ ಜೀವಿಸುವಂತ ದೇವರು ಆಗಿದ್ದಾರೆ. யோவான் 20வது அதிகாரம் 11ஆம் வசனம் 19ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து ಯೋಹಾನ பாருங்கள். 20ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் வாரத்தின் முதல் நாளிலே அந்த தினம் சாயங்காலத்திலே சீஷர் கூடியிருந்த இடத்திலே யூதருக்கு பயந்தவர்களாய் ஆமென் கதவு கொண்டிருந்தது. இயேசு மத்தியிலே போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ಅಂದು ಭಾನುವಾರ ಅದೇ ಸಾಯಂಕಾಲ ಶಿಷ್ಯರು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿದ್ದರು. ಅವರು ಯಹೂದರಿಗೆ ಹೆದರಿ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಒಳಗೆ ಇದ್ದರು. ಆಗ ಯೇಸು ಬಂದು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಅವರಿಗೆ ಶಾಂತಿಯು ನಿಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கதவு பூட்டின் கையில ஆண்டவர் வந்தார் ஆவியானவர். ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದ್ದು ಆಗ ಒಳಗಡೆ ಬಂದರು. எல்லாம் பார்த்து பிரமித்தார்கள். ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ಭ್ರಮೆಗೊಂಡರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு என்று தெரிந்த உடனே அவருடைய கைகளில் எல்லாம் அவர் பார்த்தாங்க, தாய்த்து காண்பித்தார். பார்த்த உடனே இயேசுவில் அறிந்து கொண்டார்கள். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ ಕೈಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ಆಗ ಅವರು ಶಿಷ್ಯರೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து இந்த உலகத்துல 40 நாள் ஜீவித்தார். 3:3 வசனம். அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடன் பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். எத்தனை நாள்? 40 நாள் 40 ದಿನಗಳ ಕಾಲ ಜೀವಂತವಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲೇ ಇದ್ದರು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ಎಷ್ಟು உயிரோடு ಜನರು இருக்கிறார். ನಂಬುತ್ತಾರೆ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ மரித்த 40 நாள் காட்சி கொடுத்தார். ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಬಂದು 40 ದಿನ ಅಲ್ಲಿ ದರ್ಶನಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು ಜನರಿಗೆ. ஆமென். இன்னைக்கு கூட இயேசு உயிரோடு இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿ உங்களுக்குள்ள ಇದ್ದಾರೆ. இல்ல இல்லன்னா வரல பேச சொல்லிருப்பீங்க. ಇಲ್ಲ ಇಲ್ಲಂದ್ರೆ ಇನ್ನೂ ನೀವು ಶಕ್ತಿಯುತರಾಗಿ ಹಾಲೆಲೂಯಾ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு நம்ம சில வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் விட்டு விடுகிறோம். ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ, ಆದರೆ ಅದನ್ನು லூக்கா ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ. 24 வசனம். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 35 வசனம். 24:35. வழியில் நடந்த கதை அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்ட
எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார்கள். இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தார். அதை பிக்கும் போது ஜெபிக்கும் போது தெரிஞ்சுக்கினாங்க இவர் இயேசுதான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರೊಟ್ಟಿ ಮುರಿದು ತಾವು ಆತನನ್ನು 36 ಮುರಿದು ಕೊಟ್ಟರು. ಆಗ ಇವರೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಂಡರು. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையே இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அதுக்குள்ள வசனம் போனாங்க. அன்றைய தினமே அவர்கள் 7 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்திற்கு போனார்கள். எந்த ஊருக்கு? எம்மா ஊருக்கு போனாங்க. எம்மா என்ற ரெண்டு பட்டணத்துக்கு சிஸ்டர் போனார்கள். கவலையோட போனாங்க. ಕಳವಳದಿಂದ இயேசு இருந்தாரு, என்னாச்சு தெரியல, அவர் மறைத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ರು, ಅವರು ಸತ್ತು ಹೋದ್ರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕಳವಳದಿಂದ ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு போனார் மத்தியில. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋದ್ರು. யாரை தேடுறீங்கன்னு கேட்டார். ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. யாரை தேடும்? ஆண்டவராகிய இயேசுவை. கீழே வாசிங்க. ಹಂಗೆ ಓದಿ ವಾಕ್ಯವನ್ನು. ஆ ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுக உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கேலியோப்பா என்பவர் விசித்திரமாக இந்நாட்களில் இயேசுவிலே ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துக்கமா இருக்கிறோம். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ ಅವರು. ஆனா அவர் மறைத்து விட்டார். ಅವರು ಸತ್ತು ಹೋದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் யாரெல்லாம் சந்தேகப்பட்டார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅವರನ್ನು ಸಂದೇಹ ಪಟ್ಟರೋ, யாரெல்லாம் நம்பலையோ, ಯಾರೆಲ್ಲ ನಂಬಲಿಲ್ಲವೋ அங்கெல்லாம் புறப்பட்டு போனார். ಅದೆಲ್ಲ ಹೋಗ್ತಾರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா கூடியிருந்த இடத்துல எல்லாம் பயந்திருந்தார்கள் என்று யோவான் 20:19 வாசித்தோம். ಅಲ್ಲಿ ಕೂಡಿದ್ದಂತ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಶಿಷ್ಯರು ಅವರು ಎಲ್ಲರೂ யோவானுக்கு பயந்திருந்தாங்க, தேவனுக்கு பயந்து ஆண்டவரை யோவானுக்கு பயந்திருந்தார்கள். அந்நியத்திலும் கைகால வேளையிலே சீசர்கள் போதும் சுருக்கமாக யூதர்களுக்கு பயந்தபடினாலே ಅಲ್ಲಿ ಯಹೂದರಿಗೆ ಭಯಗೊಂಡಿದ್ದರು ಅವರು. அது போட்டியிருந்தது. ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. இனி பைபிள்ல ஆவியானவர்களுக்கு வெளிப்படுவதற்கும் பயப்படாதுங்கிற வாக்குகள் அதிகமா இருக்கிறது. ಸತ್ಯವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಿಂದ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ಭಯಪಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசில என்ன பண்ணாங்க தெரியுமா? ಕಡೆಯದಾಗಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಗೊತ್ತಾ? மீன் பிடிக்க போனாங்க. ಮೀನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. வேற இல்ல எனக்கு. ಬೇರೆ ಕೆಲಸವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். இன்னைக்கு ಹಲ್ಲೆಲೂಯಾ. கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க மறுபடியும் விட்டதை மறுபடியும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು யோவான் 21 ನಂಬುವವರು ಬಿಟ್ಟ ಕೆಲಸ 21 வாசிக்கலாம். ಯೋಹಾನ 21:1. இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷர்களுக்கு திபேரியா கடற்கரையில இயேசுவை பார்க்கிறோம். மறுபடியும் ஆ. சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆ. வெளிப்படுத்தின விவரமாவது ஆ. சீமோன் பேதுரு, ஆ. தீதுமு என்னப்பட்ட தோமாவு, ஆ. கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய ஆ. நாத்தான்வேலும், செபதேயின் குமாரரும், அவருடைய சீஷர்கள் 2 பேர், வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது, ம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களோ உங்களுடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படமேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் இயேசு மலை போட சொன்னாரு. எங்க போட சொன்னாரு? மலை எங்க போட சொன்னாரு? ಬಲಿಯನ್ನು ಎಲ್ಲಿ இவ்வளவு நேரம் ಹಾಕಿದರು? வாசித்தீங்க. அடுத்த படத்துல மலை போடு என்று சொன்னார். ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಬಲಿಯನ್ನು ಹಾಕಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது மீன் பிடிக்காத போது எங்க போட சொன்னார்? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾಗ ಬಲಿಯನ್ನು ಇಲ್ಲಿ ಹಾಕಲು ಹೇಳಿದ್ರು. இயேசு உயிரோடு இருக்கும் போது வலை எங்க போட சொன்னார்? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾಗ ಬಲಿಯನ್ನು ಎಲ್ಲಿ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಹೇಳಿದರು. அட சொல்றீங்க. ஏழு வசனங்கள் இருப்பீங்க. மறந்து போறீங்க. மறந்து போகிற வசனத்தை. இயேசு உயிரோடு இருக்கும் போது வலையை போடுறாரு. எங்க போட சொன்னார்? ஆழத்துல. ಆಳವಾದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ உயிர் தேர்ந்த பிறகு ಜೀವಂತವಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ
வலது புறத்திலே போடு என்று சொன்னார். ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. மீன் கட்சியது. ಮೀನು ಸಿಕ್ಕಿತು. எவ்வளவு மீன் பிடிச்சிருப்பாங்க? ಎಷ್ಟು ಮೀನನ್ನು ಹಿಡಿದಿರ್ತಾರೆ? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರ 153 மீன். 153 ಮೀನುಗಳು. ஒரு மீனும் ஒரு விதமா. ಒಂದೊಂದು ಮೀನುನು ವಾಸನೆ ಒಂದೊಂದು ಇದೆ. ವಿಧವಾಗಿರುವಂತದ್ದು. ನಡೆಯುಳ್ಳದ್ದು. ஒரு மீனும் ஒரு விதம். ಒಂದೊಂದು ಮೀನುನು ಒಂದೊಂದು ರೀತಿ. 153 மீன் பிடிச்சாங்க. 153 ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿದರು. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் வந்த பிறகு ದೇವರು ಬಂದ ನಂತರ ஒரே தடவை ಒಂದೇ ಸಲನೆ முதல் மீன் பிடிச்சாங்க, ரெண்டாவது மீன் பிடிச்சாங்க. ಒಂದೇ ಸಲನೆ ಮೊದಲನೇ ಮೀನು ಹಿಡಿದ್ರು. முதல் மீனில வலை போட்டு மீன் கடிக்க சொன்னா பேர்ல போய் வலை போட்டு சொன்னார், போட்டா மீன் பிடிச்சா. ரெண்டாவது முறை உயிர்த்தெழுந்த பிறகு மீன் பிடிச்சாங்க. அதுதான் கடைசி. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೋಗೋದು ಮುಂಚೆನೂ ಅಲ್ಲಿ ಬಲೆ ಹಾಕಿದ್ರು, ಅವಾಗ ಮೀನನ್ನು ಹಿಡಿದ್ರು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿ ಹಿಡಿದ್ರು. ಅದನ್ನ ಹಿಡಿದ್ರು, ಅದೇ ಕಡೆಯದಾಗಿ ಹಿಡಿದ್ರು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அவர் உயிரோடு இருக்கிறார். ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை தெரியும் உயிரோடு இருக்கிறார் என்று? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. அவரை உணர்றீங்க, எத்தனை உணர்றீங்க? நிச்சயமா சொல்றேன், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவர் நமக்கு கூட வந்திருக்கிறவர். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬಂದಿರುವಂತ ದೇವರು. 1 கொரிந்தியர் 15 3 4 5 6ல வாசிக்கும்போது ಒಂದನೇ ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕ 15 மூன்றாம் வேதவாக்கியப்படி 3ஆம் வீட்டிலிருந்து ஆமென். கேவாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் அது பின்பு 500க்கு மேலாக ஆமென் ஆமென். யாக்கோபுக்கு தரிசனம் தான். யார் யாக்கோபு? யாக்கோபு யாரு? இயேசுவின் தம்பி. ಯಾಕೋಬನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಹೋದರನು. இயேசுவின் தம்பி அவர். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಹೋದರನು. இயேசு பரிசுத்த ஆவியிலே பிறந்தவர். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು. பிறகு ಅದಾದ ನಂತರ ஆமென். அதன் பிறகு 4 சகோதரர் 2 சகோதரி இருக்கிறாங்க. 4 ಸಹೋದರರು. யாக்கோபுடைய பைபிள் வசனம் அவனுக்கு அதிக புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ಯಾಕೋಬನು யூதா. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಒಂದು ತಮ್ಮನು. அவன் தம்பியாக. ಯೂದ ಎಂಬ ಪುಸ್ತಕವನ್ನು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ஆண்டவர் எத்தனை பேர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தரிசனமானார்? ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದರ್ಶನವಾದರು? கை வைக்க முடியுமா? ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕಾಗುತ್ತಾ? ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையை சொல்றேன், கொள்ளில்ல. ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவர் தொட்டு எழுப்பினதை நீ மகிழ்க்க வேண்டாம் என்று இவர் தொட்டதை சத்தியத்தோடு நான் உண்மை சத்தியத்தோடு அந்த காரியத்தை நான் சொல்ல முடியும். ಪಾಸ್ಟರ್ ದೇವಸೇವಕರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನು யாருக்கு தரிசனம் பாஸ்டர்மா? யாருக்கு அதிகமா தரிசனம் ஆவார்? ಯಾರಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ದರ್ಶನವಾಯಿತು? ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதிகமாய் துதிக்கிறவர்களோ அதிகமாய் ஜெபிக்கிறவர்களோ ஆவியோடு அங்கலாயிருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಿಗೆ, ಅಧಿಕವಾಗಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ, ಅಧಿಕವಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವವರಿಗೆ கேள்விதான் நல்ல கொஞ்சம் வேகமாக இருக்கும். பாஸ்டா சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ நான் இந்த வீட்டுக்கு தெரிய வேண்டும். அவங்க வீட்டுக்குள்ள தேவன் தரிசனமானார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಮನೆಯೊಳಗಡೆ ದರ್ಶನವಾಗುತ್ತಾರೆ. சின்ன வீடா இருந்தது. ಚಿಕ್ಕ ಮನೆಯಾಗಿದೆ. ஆனா அவர் பார்த்த உயரம் எங்கேயோ வானத்துக்கும் பூமிக்கும். ಆ ಮನೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮನೆಯಾಗಿತ್ತು. ಆದ್ರೆ ಅವನು ನೋಡುವಾಗ ಅವರು ಎಷ್ಟು ಆಕಾಶಕ್ಕೆ ಎಷ್ಟು 2-3 முறை தரிசனமானார். 2-3 ಸಲ ದರ್ಶನವಾಗುತ್ತಾರೆ. உண்மையாகவே தேவனை தரிசிக்காதவர்கள் எல்லாம் ஜெபிக்கிற நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்காதனால அவர்களால தரிசனங்களை காண்பதில்லை. ಯಾಕೆ ದೇವರ ದರ್ಶನವನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಸರಿಯಾದ ರೀತಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕೆ. அவர் தரிசனத்தின் பிறகுதான் நான் நிறைய கத்திரங்கள உற்சாகமா எழுத ஆரம்பிச்சேன். ಫಾಸ್ಟ್ಗೆ ದೇವರ ದರ್ಶನ ಕೊಟ್ಟ ನಂತರ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಅವರು ಆತ್ಮಿಕ ஏன் தரிசனம் கொடுத்தாருன்னா ಯಾಕೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು ಅಂದ್ರೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருக்கு நான் அதிகமாய் ஊக்கமாய் எப்போதும் ஜெபிக்கிறவனாய் இருந்தேன். ದೇವರಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ತುಂಬಾ ದಾಹದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರು. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரே நான் சொன்னேன்
நான் சொன்ன சில பேர் இயேசு கிறிஸ்து தினம் சுவாமி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அது எனக்கு வேண்டாம். அவர் சொன்னாரு நீங்க எந்த சாமி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்க வணங்குங்க, நீங்க கட்டுக்க வேண்டி பாருங்க. அவர் வரவன் சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், படுக்கும் போது ஆண்டவரே எனக்கு உண்மையான தேவன் யாருன்னு தெரியல, நீங்க வரணும் சொல்லும் போது அந்த ராத்திரி வந்தார். அந்த காலையில என்னுடைய உயிர் போகமா இருந்தது, போக வேண்டியதா இருந்தது. விசப்பாட்டில் வச்சு படுத்திருந்தேன். ஆமென். ஆனா அந்த ராத்திரி சொன்னார் நீ சாக வேண்டாம் என்று. நான் ரகசியமா மறிப்பது யாருக்கு தெரியும்? ஆனால் வெளியே பார்த்து ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு சொன்னார் சாக வேண்டாம் என்று. அல்லேலூயா. யார் இது பேசுகிறார்கள்? கண் அப்படியே முடியும் போது 2:30 மணி நைட்டு எடுத்து போட சொன்னாரு. நான் எடுத்து போயிட்டு இந்த ஓபிபுரம் பெரிய மோரிபுரம் வந்த மோரிபுரம் பண்ண அந்த மருந்து பாட்டில தூக்கி போட்டேன். அவருடைய நான் கொடுத்துட்டோம் தெரியுமா, அதுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. டாய்லெட்ல போட்டு கலவரது எந்த பூச்சி கிருமினாலும் செத்துரும். புருஷனா 2 நிமிஷம் கூட வேண்டாம். நீங்கள் இயேசுவை நீங்கள் சரியானபடி விசுவாசிக்கிற இத்தனை வருஷம் ஆகுது, தரிசிக்கிற தரிசனத்தை காணல, இது ரொம்ப அவமானமா இருக்கிறது. ಇಷ್ಟು ವರ್ಷ ಆದರೂ ದೇವರ ದರ್ಶನವನ್ನು ಕಾಣದೇ ಇದ್ದೀರಾ, ತುಂಬಾ ಅವಮಾನದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அவர் உயிரோடு இருக்கிறார், ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾರೆ. அவரை என்னுடைய அறையில நான் பார்க்கிறேன், ಅವರ ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, எப்போதுமே பார்க்கிறேன். ಯಾವಾಗಲೂ ನೋಡ್ತಾರೆ. அவருடைய பிரசன்னம், ಅವರ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் விசுவாசித்து பாருங்க, ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸಿ ನೋಡಿ, அவரை காண முடியும். ಅವರನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. இயேசு உயிர்த்தெழுந்தால் என்ன இருக்கும்? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದದೇ ಹೋಗಿದ್ದರೆ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು? சொல்ல முடியுமா உங்களால? ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ? வாசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் 15:14. ಪುಸ್ತಕ 16. கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. மரித்தோர் வீட்டெழாவிட்டார், கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நீங்கள் வேண்டும் போது ஜெபிக்கும் போது உங்க அறையில் இருக்கிறார், உங்களை பார்க்கிறார். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಿಮ್ಮ ಕೋಣೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇರ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. உங்க ஜெபத்தை கவனிக்கிறார், ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. இரண்டாவது உங்க விசுவாசத்தை கவனிக்கிறார். ಎರಡನೇ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. நீங்க சொல்வதை கேட்டாலும் ನೀವು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿದ್ರು நீங்கள் அவரை முழுசா விசுவாசிக்கிறதுனால ನೀವು ಅವರನ್ನು உங்க ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ பேர்ல அவர் துக்கம் அடைகிறார், உங்க காரியங்கள் தாமதிக்கிறது. ನೀವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬದೇ ಇರುವ ಕಾರಣ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಇನ್ನೂ ತಡವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿದ್ದೀರಿ? எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಧೈರ್ಯ ನಂಬುತ್ತೀರಾ? நீங்க தரிசனம் காணல, ನೀವು ದರ್ಶನವನ್ನು ಕಾಣಲಿಲ್ಲ. நீங்க அவரை கண்டால் ನೀವು ಅವರನ್ನು ಕಂಡರೆ உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ನಿಮಗೆ ಒಂದು ಧೈರ್ಯ ಇರುತ್ತೆ. நீங்க உடம்பு ஜெபிக்கிறீங்க, அந்த பிரசனத்தை உணர்றீங்க, அவ்வளவுதான். அந்த தரிசனத்தை நீங்க காணல, நிச்சயமா இந்த தினம் நீங்க ஒரு முடிவெடுத்து நான் காண வேண்டும் என்று ஜெபித்து பாருங்க. உங்க அறைக்குள் வந்து அவர் உங்களை தொட்டு பேசுகிறவராக இருக்கிறார். ನೀವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮ உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன், கேட்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் பார்த்தீர்கள், ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? பேசிக்கிறீங்க, ಮಾತನಾಡಿದ್ದೀರಾ? அடங்கியிருக்கிறீங்க. ಅವರ ಜೊತೆ ನೀವಿದ್ದೀರಾ?
ಕೈ ಕೊಡ್ತಿರ್ತೀங்க ಕೈಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ கூட சாப்பிட்டு இருக்கிறீங்க ಜೊತೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿದ್ದೀರಾ எப்போ என்று கேட்டால் ಯಾವಾಗ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ உங்களுக்கு தெரியாது ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ சோர்ந்து போயிருக்கும் பொழுது ಹೊರಟು ಹೋಗಿದ್ದಾಗ யாரோ போல வந்து ಯಾರೋ ರೀತಿ ಬಂದು உங்களோட கலந்து ನಿಮ್ಮೊಂದಿಗೆ சாப்பிட்டு ಊಟ ಮಾಡಿ பழகிருப்பாரு ನಿಮ್ ಜೊತೆ ಇದಾಗಿ சுகம் கொடுத்திருப்பாரு ಸೌಖ್ಯವನ್ನು உங்களுக்கு பதில் கொடுத்திருப்பாரு ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ உங்களுக்கு ஆறுதல் கொடுத்திருப்பாரு ನಿಮಗೆ ಸಂತೈಸಿದ್ದೀರಾ ஆனா நீங்க இயேசு வந்து தெரியல உங்களுக்கு ಆದರೆ ಅವರು ನಿಮಗೆ ಅವರೇ இது உண்மையை சொல்லுகிறேன் ಸತ್ಯವಾಗಿ இயேசு நம்ம சந்திக்காத ஒரு நாளும் இல்லை ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಸತ್ಯದಿರುವಂತ ಒಂದು ದಿನನೂ ಇಲ್ಲ ஆமென் ஹalleluya ಹalleluya இப்போ பாருங்க ನೋಡ್ರಿ என்ன சொல்றாரு 16 வசனத்துல மரித்தோர் உயிர்த்தெழுந்தால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் ஏற்காவிட்டால் விசுவாசம் உங்க விசுவாசம் இருக்கும். எப்படி இருக்கும் நம்ம கேட்கிறோம் ನಾವು ಕೇಳ್ತೀವಿ பதில் கிடைக்காது ಉತ್ತರ ಸಿಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ இயேசு உயிர்த்தெழுந்து ஜீவனா இருக்கிறதுனால தான் நீங்க இயேசு என்று சொல்லும்போது உங்க ஜெபத்தை கேட்டு பதிலை செய்கிறார் ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ ஹalleluya ಹalleluya ஒன்று சொல்றது உங்களை எல்லாம் பார்க்கிறாரு ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ இது சின்ன நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு போராட்டம் இது வந்து தச்சு கொண்ட பிறகு நாம உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு ரொம்ப நிச்சயமா சந்தோஷமா சமாதானம் உங்களை வைத்து ஆதரித்து உங்களை கடைசி நாளைக்கு நடத்துவார் ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಸೌಖ್ಯದಿಂದ ಇಟ್ಟು ಕಡೆಯವರೆಗೂ ನಡೆಸುವಂತ ದೇವರು ಆಗಿದ್ದಾರೆ உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும் நீங்கள் இன்னும் உங்க பாவத்தில் இருப்பீர்கள் ஆமென் ஹalleluya இயேசுவை சரியானபடி புரிந்து இயேசுவை சரியானபடி ஜெபத்தில் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்தவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பாவமில்லாத இருக்கிறார்கள் ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ನಡೆಯುವವರು ಪಾಪ ರಹಿತ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುತ್ತಾರೆ ஹalleluya ಹalleluya யோசனை பண்ணி பாருங்க நம்மள எங்கேயோ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ ನಾವೆಲ್ಲ ಎಲ್ಲೋ ಇದ್ದವರು ஹalleluya ಹalleluya எங்கேயோ இருந்தோம் ಎಲ್ಲೋ ಇದ್ವಿ ஹalleluya ಹalleluya ஆண்டவர் கண்டுபிடிச்சு ಆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು என்ன செய்தாரு ಏನ್ ಮಾಡಿದ್ರು ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಕೊಟ್ಟರು ரட்சிப்பை கொடுத்தாரு ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು அது அவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம் ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா இருக்காரு ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾರೆ ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ஹalleluya ಹalleluya இன்னும் கொஞ்ச நேரத்துல ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ வரப்போறாரு ಬರಬಹುದು. பிசாசு கொண்டாட்டமா இருந்தான் ಸೈತಾನನು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದ 3 நாள் 3 ದಿನ ஆண்டவர் பாதாளத்துல இயேசு சாமி பாதாளத்துல தேவன் வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தார் ಯೇಸು ಸ್ವಾಮಿ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು அங்கே உள்ள ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிச்சு கொண்டிருந்தார் ಅಲ್ಲಿದ್ದ ಜನರಿಗೆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ஹalleluya ಹalleluya இந்த 3 நாள் பிறகுதான் அவர் மந்திரம் ಮೂರು உள்ளே வந்தார் ದಿನದ ನಂತರ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರ್ತಾರೆ வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದವು ಹೇಳ್ತಾ ரோமர் 6:9 ರೋಮ 6:9 மரித்தோர் என்று எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಂತನಾಗಿ ಎದ್ದು ಬಂದನು ಆತನು ಮತ್ತೆ ಸಾಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದು என்ன உலகங்களுக்கு நல்ல மறுபடியும் மனுஷன் மறிப்பாங்க ಲೋಕದಲ್ಲಿರುವವರು ಎಲ್ಲರೂ ಸತ್ತೇ ಸಾಯ್ಬೇಕಾಗುತ್ತೆ இப்ப ஆண்டவர் ನಮ್ಮ ದೇವರು கடைசியாக ಕಡೆಯದಾಗಿ எருசலேம் ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணார் ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ அங்க எல்லாம் பார்க்கறாங்க ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾರೆ ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனார் ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು யோவான் 1 அப்போஸ்தலர் 1 அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯ வாசிங்க 8வது வசனம் வாசிங்க 1:8 பரிசுத்தாவியிலிருந்து வரும்போது நீங்கள் கண்டறிந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தவும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அதற்காக இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயிர் எடுத்துக் கொண்டு போனார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று எப்படி 11 வாசிக்கிறோம் சுருக்கமாக கலிலேயராகிய மனுஷரே, ஆமென் நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்?
பார்த்து நிற்கிறீர்கள். உங்களிடத்தில் வானத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படி மறுபடியும் வருவார் என்றார்கள். கையெழுத்து கட்டளை கொடுக்கிறோம். இது போட்டு வழிபடு. என் ப்ரோக்ராம் அதே தர வருது. ஆமென். ஹalleluya. 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 இப்ப ஆண்டவர் எங்க போயிருக்காரு தெரியுமா? ಇವಾಗ ದೇವರು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? யோவான் கடைசி வசனம் 14:2. ಯೋಹಾನ 14:2. யோவான் பண்றீங்க. யோவான் 14:2. ಯೋಹಾನನ ಪರಿಚಯ பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. ಹಾ. ಹಾ. ನಿಮ್ಮ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಲ್ಲ. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போறோம். ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. வாசஸ்தலங்கள் அதிகமா இருக்குது பரலோகத்துல. ಅಲ್ಲಿ ವಾಸಸ್ಥಳಗಳು ತುಂಬಾ ಅಧಿಕವಾಗಿ ಇದೆ. முன்னோர் மரித்தவர்கள் எல்லாம் அங்கே பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது கூட இருக்கிறார்கள். ಮುಂಚಿತವಾಗಿ ಸತ್ತು ಹೋದವರೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவர் நமக்காக ஒரு வீட்டை முதல் கட்ட போறார். ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. இப்ப கட்டியாச்சு இல்ல, ಇವಾಗ ಕಟ್ಟಿದ್ದಾಯ್ತು, இப்ப மீண்டும் வர போறார். ಮತ್ತೆ ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. மூணாவது வசனங்க ಮೂರನೇ ವಾಕ್ಯ. நான் போய் நிமிஷம் கவி வாசிங்க. நான் போய் உங்களுக்காக அதனை ஆயத்தப்படுத்த பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹalleluya. ಹalleluya. சீக்கிரம் வர போகிறார். ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் இயேசு ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು மரித்து மூன்றாம் உயிர்த்தெழுந்தார். ಸತ್ತು ಮೂರನೇ ದಿನ ಪುನರುತ್ಥಾನ ಜೀವಂತವಾಗಿ ಬಂದರು. எங்க இப்போ முதல் கேட்டாரு ஆண்டவருக்கு ஆவதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗದೆ ಇರೋದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯರು ಕೇಳ್ತಾರೆ. ரெண்டு பேர் கேட்டாங்க. ತುಂಬಾ ಜನ நான் ಕೇಳಿದ್ರು. சொன்னேன் ಫಾಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರು சந்தோஷமா இருக்கிற எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானோ அவனுக்கு காட்டுட்டு வராரு. ಯಾರು ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಬರೋದು. கேட்டுட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல. ಸಂತೋಷವಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಇಲ್ಲ. யோசனை பண்ணீங்கன்னு அது பண்ணீங்கன்னு இது பண்ணீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். பி கேர்ஃபுல். சந்தோஷமா இருந்தா ஹார்ட் அட்டாக் வராது. எப்போதுமே சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ, ಸಂತೋಷವಾಗಿರಿ, ಸಂತೋಷವಾಗಿರಿ. ஆமென். எத்தனை மௌனமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಮೌನವಾಗಿದ್ದೀರಾ? சோர்ந்து போயிருக்கீங்க. ಸೋತು ಹೋಗಿದ್ದೀರಾ? ஒண்ணுமே இருப்பீங்க. ಗುರುಗುಟ್ಟುತ್ತಲೇ ஹalleluya. ಹalleluya. சந்தோஷமா இருக்கலாம் எல்லாத்தையும் இருக்கணும். ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನೂ ತ್ಯಜಿಸಬೇಕು. ஆமென். கொஞ்சம் பணம் சேவிச்சுன்னா ಸ್ವಲ್ಪ ಹಣ ಸೇರ್ಬಿಟ್ರೆ மைண்ட் எல்லாம் பண்ணவே போயிடும். ಮೈಂಡ್ ಎಲ್ಲ ಹಣದ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ. எது சேர்க்கிறீங்க அது வந்து கூட மைண்ட் போயிடும். ಯಾವ್ದನ್ನ ನೀವು ಕೂರಿಸಿರ್ತೀರೋ ಅದ್ರ ಮೇಲೆ ಮನಸ್ಸು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ஆமென். ಹalleluya. சந்தோஷமா இருங்க. ಸಂತೋಷವಾಗಿರಿ. நான் பிரிவு சொல்றேன். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ಅದೇ மறுபடியும் ಫಿಲಿಪ್ சொல்றேன். ಹೇಳ್ತಾನೆ, ಸಂತೋಷವಾಗಿರಿ, ಸಂತோಷವಾಗಿರಿ. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆனந்தம் பாடலும் தீர்வேதம். இங்க அப்பா வீட்டில்